ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திரு ரமேஷ், திரு பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய கருத்தை எப்படி பார்க்க திரு ஓபிஎஸ்க்கு இயல்பாகவே பாஜக மேல ஒரு பென்சென்ட் ஒரு மதிப்பு இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி சரியாயிடுமா? இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக ஒரு அடுத்த 2 மாதங்கள் கழித்து கூட்டணியினுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றவர்களான திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் அவர்கள் இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களாக நாடாளுமன்ற தேர்தலில் களம் கண்டவர்கள். ஆகவே அவர்களை பாஜக கைவிடாது. அவ்வாறு கைவிடுகிற முயற்சி என்பது பாஜகவுக்கு அவப்பெயரை தேடித்தரும் என்பதால் நிச்சயமாக அந்த பரீட்சையில் பாஜக இறங்காது. அது தவிர அப்பாயின்மெண்டே கொடுக்காதவங்க எப்படி கைவிடாம இருப்பாங்க? வெளிப்படையா ஒரு முன்னாள் முதலமைச்சர் உங்களை பார்க்கணும், ஏன் தொகுதி சம்பந்தப்பட்டதுன்னு கேட்கறாங்க. பார்க்காதவங்க எப்படி கைவிட மாட்டாங்கன்னு அவர் நம்புவார், மக்கள் நம்புவாங்க. பிரதமர் அவர்களோடு சந்திப்பு நடைபெறாதது அல்லது உள்துறை அமைச்சரோடு சந்திப்பு நடைபெறாததில் ஓபிஎஸ் தரப்பினருக்கு அதிருப்தி இருப்பது நானும் நன்றாக அறிவேன். நிச்சயமாக திரு பாரத பிரதமர் கடுமையான நேர நெருக்கடியின் போது நேர நெருக்கடியோடு பயணத்திட்டத்தை வகுத்துக் கொள்ளக்கூடியவர். ஆனால் உள்துறை அமைச்சர் அவரை சந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த சந்திப்பு நடைபெறாததில் அந்த அணியினருக்கு வருத்தம் இருந்தது. அதே போல இப்போதும் அதே போல ஒரு சந்திப்பு நிகழாததில் வருத்தம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இடம்பெற வேண்டும், இந்த அணியில் இடம்பெற்றால் தான் அந்த கூட்டணி முழுமையான வடிவம் பெறும். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றுபட்ட பாமகவாக வர வேண்டும். அப்போதுதான் இந்த கூட்டணி முழு வலிமை பெறும் என்பது மத்திய உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற அவர்களுக்கு தெரியாதா? ஆகவே வீட்டோ அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தானே இருக்கு. அவர் ஓபிஎஸ்க்கு நோ சொல்கிறார். நான் வீட்டோ பவர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இருப்பதாக நான் கருதவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூறுவதை உதாசீனப்படுத்துகிற நிலையில் அவர் இல்லை. ஏனென்றால் இன்றைய அதிமுக பலவீனமான நிலையில் பல தோல்விகளை அடுத்தடுத்து சந்தித்த நிலையில் இருக்கிறது, வெற்றி பெற்ற நிலையில் இல்லை. விஜய் திரு 2021ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தலில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை அங்கீகாரத்தை நிரூபித்த தலைவராக களத்தில் இருக்கிறார். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சிக்கு தொடர் தோல்விகளை பெற்று தந்த தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியிடம் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் இன்றைய நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. அது பாஜக தலைமைக்கும் தெரியும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.